இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லோருக்கும் தெரியும் we are not a signatory United Nations Convention on Refuge 1951 1967 சட்டத்திற்கு இந்தியா கையெழுத்திடவில்லை. அப்ப இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரெஃப்யூஜி மைக்ரண்ட் யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஐநா சபையினுடைய 1951 67 சட்டம் பொருந்தாது. நாம் ஃபாலோ பண்ற சட்டம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் நான் ரீஃபைல்மென்ட் அப்படிங்கிற சட்டத்தை ஃபாலோ பண்றோம். அவர்களை திருப்ப அனுப்ப மாட்டோம். நம்முடைய நாட்டில் இருப்பாங்க, அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்த பிறகு அவர்கள் திரும்ப செல்ல வேண்டும். இதுதான் இந்தியாவுடைய பாலிசி. இப்ப வேற ஒரு மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளோ போல அகதிகளாக வந்தாங்கன்னா அங்கே குடியுரிமை உடனடியாக கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லை. அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டும் என்றால் 14 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்திருக்கிறார்கள். அகதிகளா இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க. 14 வருஷம் மொத்தமா இருக்காங்க. 11 வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தா அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் யாராக இருந்தால். ஆனா நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 என்ன சொல்றோம்னா 2014 டிசம்பர் 31க்கு முன்பு இந்தியாக்குள்ள யாரெல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்த 6 மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள், சீக்கியர்கள், ஜெயினவர்கள், புத்தர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ இவர்கள் 2014 டிசம்பர் 31க்குள்ள இந்தியால வந்துட்டாங்கன்னா அவர்கள் 14 ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டாம், 11 ஆண்டுகள் இந்தியால வசிக்க வேண்டாம், 5 ஆண்டுகள் போதும் என்பதுதான் குடியுரிமை திருத்த சட்டம்.